இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, யூரோப்பியன் ஒன்றியத்தில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நாடான நார்வேல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல தான் நம்ம வந்து இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். குறிப்பா எந்த மாரியான கம்பெனி வந்து ஸ்பான்சர் குடுக்குறாங்க, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள் என்ன, இங்க எந்த அளவுக்கு சம்பளம் இருக்கு, குறைஞ்ச சம்பளம் எவ்வளவு, வாழ்க்கை செலவுகள் எவ்வளவு இருக்கு, இங்க வேலை தேடுறதுக்கான முக்கியமான வழிகள் என்ன, தொழில் அனுமதி, கல்வி தகுதி என்ன, பயனுள்ள அதிகாரப்பூர்வ இணையதளங்கள். அதாவது நம்ம எந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாரி பிஆருக்கான ஆப்ஷன்ஸ் எந்த மாரி இருக்கு. இது போக இது இல்லாம டிஃபரண்டான ஒரு பாத்வே வந்து இங்க இருக்கு. அதாவது உள்ள போறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்குறவங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸா வந்து நான் குடுத்துருக்கேன் நானு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்வே பத்தி சின்னதா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைன்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, 55,00,000 தான் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையேங்க. இங்க இருக்கக்கூடிய கேப்பிட்டல் வந்து ஓஸ்லோ. இங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 10,00,000 பேர் இங்க வந்து இருக்காங்க. பெர்கன், ஸ்டாவாங்கர், ட்ரோன்ஹீம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆவரேஜா 2லிருந்து 2,50,000 நபர்கள் மட்டும் தான் இந்த இடத்துல வந்து மக்கள் தொகையாவே வந்து இருக்காங்க. இந்த நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 19% 11,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, 55,00,000த்துல வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய நபர்கள் இங்க உள்ள வந்து இருக்கக்கூடியது தான் அதிகமா வந்து இருக்கு. இந்த நாட்டு மக்கள் தொகையிலேயே பார்த்துக்கங்க 19%. அதனால நமக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல அதிகமாவே வந்து இருக்கு. அதே மாரி இந்த நாட்டுல இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உலக பொருளாதார வரிசையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தர வரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 4வது இடத்துல வந்து இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம்னு எடுத்தீங்கன்னா, நம்ம ஊர் காசுல கிட்டத்தட்ட ஒரு 4 4,15,00,000 அந்த ரேஞ்சுல வந்து இருக்கு. அதாவது என்ஓகே அப்படின்னு அவங்களோட மணிய குறிப்பிடுறாங்க யூரோவ. 50,000ன்றத சொல்றாங்க. அத கன்வெர்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு நமக்கான வருமானம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து நார்வே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான கேட்டகரியில வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்துட்டீங்க அப்டின்னா, ஸ்கில்டு கேட்டகரி, செமி ஸ்கில்டு கேட்டகரி, டிரைவருக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சீசனல் விசால போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாவே வந்து இங்க இருக்கு. ஸ்கில்டு கேட்டகரி அப்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஹெல்த் கேர்ல அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதாவது அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல டாக்டர், நர்ஸ், ஹெல்த் கேர், பிசியோதெரபிஸ்ட் இது மாரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஜாப் கேட்டகரிஸ் எல்லாமே வந்து இந்த மெடிசின் ஃபீல்ட்ல வந்து அதிகமாவே வந்து இருக்கு. இதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்ஜினியரிங் கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம், மெரைன், எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அதே மாரி ஐடி துறையில சிறந்த நிபுணத்துவம் பெற்ற நபர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சைபர் செக்யூரிட்டில வந்து இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்ல வந்திருக்கு. டேட்டா சயின்டிஸ்ட்ல வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன்ஸ் ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டில முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸ், சயன்ஸ் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுறாங்க. அதே மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா, அது ரிலேட்டடா வந்து டாப் கேட்டகரிலேருந்து பாட்டம் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான வாய்ப்புகளுமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து இருக்கு. இதுல எந்த மாற்றமும் வந்து இல்ல. அதே மாரி வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து அதிகமா ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் எதுல இருப்பாங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான நபர்கள் வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் வந்து அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கக்கூடிய ஒரு இடம். உங்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்றனால, இந்த இடத்த நீங்க வந்து தவறாம பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செமி ஸ்கில்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எலக்ட்ரிக்கல்ல இருக்கக்கூடிய நபர்கள், பிளம்பரா இருக்கக்கூடிய நபர்கள், செஃப், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜர் அது ரிலேட்டடா இருக்கக்கூடியவங்க, வெல்டர் இருக்கவங்க, மெட்டல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குங்க. கேர் கிவர்ஸ் இது மாரி கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படின்றனால, எந்த கேட்டகரியில இருக்கவங்களும் இந்த நாட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அத நீங்க வந்து மறந்துடக்கூடாது. ஸோ, அதனால வாய்ப்ப பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், இந்த 2 கேட்டகரிலயுமே அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ, நீங்க யூஸ் பண்ணலாம். தாராளமா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது வந்து. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி ட்ரக் டிரைவர்ஸ் வந்து பஸ் டிரைவர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் ஆப்பரேட்டர்ஸ், ஹெவி எக்யூப்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அதிகமா ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து மாலத்தீவுல அதிகமா ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, இந்தியால இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபரும், அதே எக்ஸ்பீரியன்ஸ் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மாலத்தீவுல இருக்கக்கூடிய நபர் அப்ளை பண்ணார்னா, மாலத்தீவு, கல்ஃப், மலேசியால இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ, அதனால இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணாதீங்க. இந்த துறையில இருக்கக்கூடிய நபர்கள். அதே மாரி சீசனல் விசால இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 6 மாசம் அப்படின்றத வந்து இங்க வந்து குடுக்குறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுக்குறாங்க. அதனால இந்த சீசனல் விசால போணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த வாய்ப்ப அதிகமாவே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து இந்த வேலைவாய்ப்பெல்லாம் ஏற்படுத்திக்கிறதுக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஏஜும் வந்து எஜுகேஷன்ஸ் இது 2ம் பார்க்கணும். ஏஜ பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மினிமம் எந்த ஏஜ் கேட்டகரியுமே வந்து குடுக்கல. ஸோ, அதே மாரி வந்து 60, 67லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அது லோக்கல்ல இருக்கவங்களுக்கு தான் பொருந்துமே தவிர, வெளிநாட்டிலேருந்து போகக்கூடிய நபர்களுக்கு வந்து பொருந்தாது. அதனால எந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களும் போலாம் அப்படின்னா, ஒரு 40, 45 வரலும் இருக்கவங்களும் இங்க வந்து தாராளமா வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மேல இருக்கவங்க ட்ரை பண்ற மாரி இருந்தா, ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா யோசனை பண்ணி ட்ரை பண்ணுங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸ் டைம். இந்த விசா ப்ராசஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துல 30 நாளே கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்கீமும் வந்து இருக்குது. 20-30 நாளுக்குள்ளே அதையும் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ப்ரியாரிட்டி ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸும் வந்துருக்கு. அதுக்கு டைம் டியூரேஷன்ஸ் வந்து கொடுக்கல. அது ஹையர் எண்ட் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி விசா ப்ராசஸ் டைமும் வந்து கொடுத்துட்றாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே நீங்கள் மைக்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர். பிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வருஷம் இங்கே வந்து ஒர்க் பண்ணாவே போதுங்க. உங்களுக்கு வந்து பிஆர் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாகவே வந்திருக்கு. பட் இதில் வந்து ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா லெவல் A2 வந்து நீங்கள் வந்து ஓரல் கம்யூனிகேஷன்ஸ்க்கும் ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து A1 வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து இருக்கணும். அதே மாதிரி எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்டும் வந்து இருக்கக்கூடாது பிஆர் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா. அதே மாதிரி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் போனாலும் வந்து அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபேமிலியை கூட்டு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அண்டர் 18 வரலும் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப் டு 21 வரலும் டிபெண்டன்ட்ல வந்து எடுத்துப்போம். இப்போ என்னோட குழந்தைக்கு 21 வயசு ஆகுது அப்படின்னா அவங்களும் குழந்தையாவே அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அப் டு 21 வரலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் டிபெண்டன்ட் விசா கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வயசு 18க்கு மேலே ஆயிடுச்சுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த டைமில் இருக்கவங்களும் ஈஸியாக நீங்கள் வந்து கூட்டு போகலாம். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய பாத்வே எப்படி வேற வழியில் போகலாம் அப்படின்னா இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனி மூலிமா அதாவது அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கம்பெனி மூலமா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ 1 இயர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிடைக்கிது வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஜாப் சீக்கர் விசா உள்ள என்ட்ரதுக்கு அருமையான ஒரு வாய்ப்புன்றது வந்து ஜாப் சீக்கர் விசா. இதையும் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து நீங்கள் இருந்தால் போதும். அதே மாதிரி 1 இயர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அந்த டியூரேஷன்ஸ் வந்து கிடைக்குது. அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் டிபெண்டன்ட் வந்து கூட்டு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னதான் சீசனல் விசா. ஸோ சீசனல் விசாவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ட்ரம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். அதுலேயும் வந்து டிபெண்டன்ட் வந்து கிடையாது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் நீங்கள் போகலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. பட் ஆனால் அதுக்கான ப்ராசஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ப்ராசஸ். அதாவது ஒரு லென்த்தான ஒரு ப்ராசஸ். ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ கேபிட்டல்லாம் நீங்கள் காட்ட வேண்டியது இருக்கும். இருந்தால் அதையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சேலரிலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத சேலரி தான் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சேலரி ரொம்ப நல்ல சேலரி இந்த நாட்டில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு. ஸோ லட்சக்கணக்கில்னு சொல்லிகிட்டே இருக்கும். இவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒவ்வொரு கேட்டகரி ஸ்பிளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த சேலரி நிறைய நல்ல நல்ல சேலரிலாம் சாதாரண கேட்டகரிக்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆஃபர் உங்ககிட்ட இருக்கணும். எம்ப்ளாயர்கிட்ட அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எம்பசியை வந்து செக் பண்ணிக்கலாம். டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 மந்த்ஸில் கொடுத்துலாம். மினிமம் 1 மந்த்லேயே உங்களுக்கு வந்து வந்துடுது. ப்ரியாரிட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வந்து கிடைக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் எந்தெந்த வெப்சைட்டில் போனால் நீங்கள் பார்க்கலான்றதுக்கான டீட்டெயில்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்லலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த நாட்டில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மொழிகள்ன்றது ரொம்ப முக்கியம் தான். ஒரு சில கேட்டகரிக்கு வந்து இங்கிலீஷ் இருந்தாவே போதும். இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நான் சொன்ன வாய்ப்பு எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக இருக்குது. போய் பாருங்கள். இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவை எல்லாமே நாங்கள் செஞ்சு தரக்கு தயாராக இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி நான் சொன்ன எல்லா தகவலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்களை நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியின் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.